கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். மலேரியா தடுப்பு ஊசி ஏன் கடினம்? ஒரு பரிசோதனையின் சவால். மலேரியா என்பது மனிதனை பல்லாயிரம் ஆண்டுகளாகவே தாக்கி வரும் ஒரு உயிர்கொல்லி நோய். இன்றும் உலகத்தில் சுமார் 20 கோடி பேர் இந்த நோயால் பாதிக்கப்படுகின்றார்கள். அதற்கு நம்மிடம் ஒரு தடுப்பூசி இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் மலேரியா தடுப்பூசி உருவாக்கம் ஏன் இவ்வளவு சிரமமாக இருக்கின்றது? இதோ அதன் அறிவியல் விளக்கம். மலேரியா என்றால் என்ன? மலேரியா நோய் பிளாஸ்மோடியம் என்ற உயிர் அணு மூலமாக ஏற்படுகின்றது. இது ஒரு வகை பாராசைட் ஒட்டுண்ணி. மனிதரின் இரத்தத்தை உண்டு வளர்கின்றது. இது ஆண் கொசுவின் வாயிலாக மனிதனுக்குள் செல்கின்றது. முக்கியமாக பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் என்பது மிகவும் தீவிரமான மலேரியா உயிரி. இதன் மூலமே பல மரணங்கள் ஏற்படுகின்றன. தடுப்பூசியின் வேலை என்ன? தடுப்பூசி என்பது ஒரு பயிற்சி முறை, உடலுக்கு பயிற்சி முறை. நம் உடலை ஒரு குறைந்த சக்தி வாய்ந்த நோய்க்காரணி மூலமாக பயிற்சி செய்து எதிர்ப்பு சக்தியை வளர்ப்பதுதான் நோக்கம். இது ஒரு நேரத்தில் நம் உடலில் பல கட்டங்களாக உருமாறிக்கொண்டே இருக்கின்றது. கல்லீரலில் இரத்தத்தில் சிவப்பு அணுக்களில் ஒவ்வொரு கட்டத்திலும் இது வேறு வேறு உடல் வடிவம் பெற்று மாறிக்கொண்டே இருக்கின்றது. இதனால் நம் நோய் எதிர்ப்பு அமைப்பிற்கு இதனை அடையாளம் காண்பது மிகவும் கடினமாகின்றது. ஏன் தடுப்பூசி கடினம்? உயிரியின் மாறுபாடு, ஆன்டிஜன் வேரியேஷன். பிளாஸ்மோடியம் தனக்கே உரிய புரதங்களை அடிக்கடி மாற்றிக்கொள்கின்றது. இது ஒரே ஒரு தடுப்பூசி அனைத்திலும் வேலை செய்ய முடியாத நிலையை உருவாக்குகின்றது. இரட்டை கட்ட நடவடிக்கைகள். பிளாஸ்மோடியம் முதலில் கல்லீரலை தாக்குகின்றது. அதுவே நம் நோய் எதிர்ப்பு அமைப்பின் விழிப்பை தவிர்க்க உதவுகின்றது. புதிய தொழில்நுட்ப தேவை. வைரஸ் மற்றும் பாக்டீரியாவுக்கான தடுப்பூசிகள் போல் அல்லாமல் இந்த கிருமிகள் மீது வேலை செய்ய துல்லியமான புரத அடையாளமும் தீவிர பரிசோதனையும் தேவைப்படுகின்றது. பல்வேறு இனங்களில் பல்வேறு எதிர்வினைகள். பல நாடுகளில் பல்வேறு வகையான பிளாஸ்மோடியம் வகைகள் இருக்கின்றன. அதற்கு ஏற்ப தடுப்பூசியும் புவியியலுக்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டி உள்ளது. எதனால் நம்பிக்கை பிறந்திருக்கிறது? 2021 உலக சுகாதார அமைப்பு RTS-SAS-01 எனும் முதல் தடுப்பூசிக்கு அனுமதி அளித்தது. இது சில குழந்தைகளுக்கு சிறிய அளவிலேயே பாதுகாப்பு அளிக்கிறது. ஆனாலும் இது ஒரு வரலாற்று சிறப்பின் தொடக்கம். மிக விரைவில் mRNA தொழில்நுட்பம் கொண்டு மலேரியா தடுப்பூசி மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நிறைவாக, மலேரியா தடுப்பூசி உருவாக்கம் என்பது ஒரு தீராத சவாலான அறிவியல் பயணம். அந்த உயிரி நம் உடலை தேடி தாக்குவது இல்லை, அது நம் எதிர்ப்பு அமைப்பையே ஏமாற்றி தாக்குகின்றது. ஆனால் மனிதனின் அறிவும் ஆராய்ச்சியும் தொடர்ந்து அதனை முறியடிக்க போராடிக்கொண்டு இருக்கின்றன. நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.